வெளிநாட்டில் இருந்தாலும் எங்களுக்கு எங்கட கோயில், எங்கட வாசகசாலை, எங்கட சமூகம் தாயம் இது. நாங்கள் எங்கட காலங்களில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலங்களில் கூட விளையாடி நல்லா எங்கட பொழுதுபோக்கு நல்லா இருந்து. இப்படிதான் நாங்கள் பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்றும் பாய்க்கிறேன். இந்த சிரட்டு வாய்ப்பம், இந்த ஓலைப்பெட்டி, மண்பானைக்கு கஞ்சி கொண்டு வருவோம். கலை கலாச்சாரங்களோடு தொடர்புப்பட்ட நிகழ்வா. ஆசமை வந்து அப்படி எனக்கு மூக்களுக்குது, குரக்கன்மா போட்டு இலக்கஞ்சி செய்யாது. ஒரு பக்கமாக அந்த பழைய நினைவை வந்து இதில் வந்து கொண்டு வந்தீங்கன்னா திரண்டு ஊர் ஜனங்கள் எல்லாம் திரண்டு வந்து பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நான் நாட்டிய இந்த சங்கிலிய மன்னன் நவாலி முருகமூர்த்தி ஆலயத்தின் உள்பகுதி. அங்கே இது எந்த விளையாட்டு? என்ன விளையாட்டு? பல்லாங்குழி. என்ன விளையாடுறது? வெட்டுப்பட்டி விளையாட்டு. ஒரு தங்கச்சி ஒரு ஆள் வந்து விளையாடி கபடி 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 பிரயோசனத்தை பெறலாம்ன்றதுக்காக வந்து நினைவுபடுத்துற விதமாக வந்து நீங்க செய்றீங்க. யாழ்ப்பாண மக்களின் பாரம்பரியம், எங்களுடைய பழைய கால நினைவுகள் இதெல்லாம் வந்து இப்ப இல்ல கலாச்சார இதழ் அரைக்கிறோம் பழைய முறையில். 75 ஆண்டு விழா. ஓகே, அதுக்கு வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். முருகானந்தா சனசமூக நிலையத்தினுடைய 75வது ஆண்டு நிறைவு பூர்த்தியை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் ஆனக்கோட்டை மூத்த விநாயகர் ஆலயத்திலிருந்து தமிழர் கலாச்சார பண்பாடு விழுமியங்களோடு கூடிய ஒரு நடைபவனி இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து இல்லை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆனக்கோட்டை விருந்தினர்கள் அனைவரையும் ஆலய முன்றலுக்கு வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விருந்தினர்கள் ஆலய முன்றலுக்கு வருகை தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே கும்மியாட்டம், தமிழர் வீர விளையாட்டுகள் நிறைவை முன்னிட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நடைபவனியானது இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. கலாச்சார நடைபவனி இப்போது ஆரம்பமாக இருப்பதால் விருந்தினர்கள் அனைவரும் ஆலய முன்றலுக்கு வருகை தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அத்துடன் நிகழ்வுகளில் பங்கு கொள்பவர்கள் உங்களுடைய ஒழுங்கு வரிசையில் நிழலில் நிற்குமாறு உங்களை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நவாலி முருகானந்தா சனசமூக நிலையத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கலாச்சார நடைபவனியானது ஆனைக்கோட்டை மூத்தனையினார் முன் வீதியில் இருந்து ஆரம்பமாகி மெயின் ரோட் ஊடாக எமது நிலையத்தை சென்றடையும். அப்போது இங்கே பல கலை நிகழ்வுகளுடன் கலாச்சார நிகழ்வுகளுடன் இப்போது நாங்கள் அங்கே செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் இப்போது விருந்தினர்கள் அங்கே ஆலய முன்னில் விருந்தினர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். மலர் மாலை அணிவித்து அவர்களை இப்போது கௌரவிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இப்போது கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெறும். இப்பொழுது விருந்தினர்களை வந்து கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வு வந்து இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக விருந்தினர்களுக்கு இங்கே மாலை அணிவித்து கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வு வந்து இப்பொழுது ஆலயத்தினுடைய முன்றலில் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாகவும் பறை இசை முழங்க இப்பொழுது விருந்தினர்கள் மாலை அணிவித்து கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இங்கே ஆலயத்துடைய முன்றலில் இப்பொழுது இங்கே வீர தீர சூர விளையாட்டுகள் இங்கே இப்பொழுது இன்னும் ஒரு சொற்ப வேளையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் முருகானந்தா சனசமூக நிலையத்தினுடைய 75வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி நாம் ஒரு கலாச்சார பாரம்பரிய நடைபவனியை ஒழுங்கு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த நடைபவனியானது ஆனக்கோட்டை மூத்த விநாயகர் கோயிலிலிருந்து
ஆரம்பித்து எமது பிரதான வீதியூடாக நவாலி முருகமூர்த்தி கோயிலை சென்றடைந்து அங்கு பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய உணவு வகைகள், பாரம்பரிய விவசாய தொழில்முறைகள் என்பன வீதியை சுற்றி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவர் அந்த நிகழ்வுகள் முடிந்த பிற்பாடாக எமது மேடை நிகழ்வுகள், அதாவது கௌரவிப்பு, விருந்தினர் உரை போன்ற பல நாடகங்கள் போன்ற பல நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இது எமதுடைய இன்றைய நிகழ்வினுடைய முக்கிய காரணம் நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் அழிந்து செல்கின்ற நிலையிலே நமது நவாலி மண்ணிலே, கலை ஓங்கிய மண்ணிலே இந்த நவாலி கலையினை வளர்க்க வேண்டும் என்பதற்காக, பாரம்பரியங்களை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த சனசமூக ரீதியாக இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இப்பொழுது ஆலய மூன்றிலிருந்து ஊர்வலம் இப்பொழுது புறப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, வரிசை கிரமமாக இங்கே புறப்பட்டு செல்கிற அந்த காட்சி. பாருங்க, வரிசை கிரமமாக இங்கே விருந்தினர்கள் இப்பொழுது அழைத்து வரப்படுகிறார்கள். சிறுவர்களுடைய இங்கே கும்மி நடனம் இடம்பெற்றுகிறது. பாருங்க, பின்னே இங்கே சிறுவர்களுடைய காவடி ஆட்டமும் அதன் பின்னே வருகின்ற அந்த காட்சி பாருங்க. போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாது ஒரு பக்கமாக அனைவரையும் வருவார்கள். போக்குவரத்துக்கு இடையூறு வருகிறது ஒரு பக்கமாக வருமாறு அனைவரையும் பயணிப்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர்கள் அனைவரும் பாதையை உதவி செய்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாதவாறு இந்த நிகழ்வை நடத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு இப்பொழுது ஊர்வலம் ஆலய மூன்றிலிருந்து பிரதான வீதியினூடாக அங்கே பாருங்க, வரிசை கிரமமாக அங்கே செல்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, கலை கலாச்சார விளிமயங்களோடு கூடிய அனைத்து இங்கே பாருங்க பஜனை நடக்குது. இவ்வாறாக வரிசை கிரமமாக பாருங்க, கலை கலாச்சார விளிமிய பண்பாடு விளிமியங்களோடு கூடிய பாருங்க காவடி கரகம் என்று சொல்லி இங்கே நாதஸ்வர இசையும் முழங்கி கொண்டிருக்கிறது. கலை கலாச்சார விளிமிய பண்பாடு விளிமியோடு கூடிய அனைத்தும் ஒன்று திரண்டி இப்பொழுது அங்கே விருந்தினர்கள் அழைத்து செல்லுகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறோம். பாருங்க, அங்கே ஊர் மக்கள் எல்லோருமே ஒன்றாக அங்கே இந்த விழாவை சிறப்பிக்கின்ற அந்த காட்சியை பார்க்குறோம். இப்பொழுது பிரதான வீதியினூடாக அங்கே ஊர்வலம் நடைபெற்று வருகிற வேளையில் இங்கே பாருங்க, வருகின்ற வேளையில் இந்த வீதிகளில் இருக்கிற மக்கள் எல்லாமே ஆர்வமாக பார்வையிட்டு கொண்டிருக்கிறாங்க, உற்சாகமாக பார்வையிட்டு கொண்டிருக்காங்க. பாருங்க, காட்சியாக அமைந்திருக்கின்றது. அங்கத்தவர்கள் புடை சூழ மத மகிழ்வுடன் முருகானந்தா அருமையாக இருக்கிறது இந்த சுழலுகின்ற இந்த சக்கரம் எப்படின்னு சொல்லி பாருங்க.
அழகாக சொல்லட்டுகிற அந்த சிறுவன் பாருங்க, மிகவும் அழகாக இருக்கிறது. ஊர்வலம் வீதியினூடாக அங்கே வருகை தந்து இப்பொழுது நவாலி முருகமூர்த்தி ஆலயத்தின் உள்பகுதி அங்கே செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, ஊர்வலம் இப்பொழுது சரசமூக நிலையத்தை நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. கலை நிகழ்வுகளை காண இருக்கின்றது. நவாலி முருகானந்தா சனசமூக நிலையத்தினுடைய 75வது ஆண்டு பிரதான நடைபவனியிலே இங்கே பிரதான வீதியினூடாக வருகை சேர்ந்து இப்பொழுது சனசமூக நிலையத்தை நோக்கி அங்கே சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, மேளதாளங்கள் முழங்க கிராமிய கலை கலாச்சாரங்களோடு தொடர்புபட்ட நிகழ்வாக இன்றைய நாள் இந்த நிகழ்வு வந்து இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விருந்துகள் இப்பொழுது வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வரவழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, சனசமூக நிலையத்தை நோக்கி இப்பொழுது அங்கே விருந்தினர்கள் அழைத்து செல்லப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நவாலி முருகானந்தா சனசமூக நிலைய ஊன்றலுக்கு இப்பொழுது வருகை தந்திருக்கிற அந்த காட்சி வந்து பாருங்க, வரிசை கிரமமாக இங்கே இந்த ஊர்வலம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நவாலி முருகானந்தா சனசமூக நிலையம் பாருங்க, ஸ்தாபகம் 14/6/1951 இது வந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சனசமூக நிலைய மூன்றல்ல இப்பொழுது நல்ல வரிசை கிரமமாக எங்களது இந்த நடைபவனி பூர்த்தி செய்யப்படுகிறது. சனசமூக நிலையத்தை வந்து அண்மித்திருக்கிற நிலையிலே இந்த ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்க, அம்மாக்கள் இருந்து வந்து நீதிப்பாட்டி இழக்கிறீங்களா? நீதிப்பாட்டியா? என்னத்துக்காண்டி இது வந்து இழக்கிறீர்கள்? என்னத்துக்காண்டி இழக்கிறீர்கள்? இது வந்து எங்களுடைய பாரம்பரியம். என்ன எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் வந்து நினைவணும், பாதுகாக்கணும். அப்போ நினைவுபடுத்துகிற விதமாக வந்து இதை செய்கிறீங்க. என்ன நவாலி மன்னனுடைய பாரம்பரியம் அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அம்மா வந்து கொஞ்சம் கதைக்க கொஞ்சம் போகிறா. அம்மா சொல்லுவா, எதுக்காக வந்து செய்கிறீர்கள்? நாங்கள் நல்லூருக்கு அரிசினப்பட்டி இழைச்சி கொண்டு போகிறோம். அதுக்காண்டி சரி சரி. இப்போ உலகம் நீங்களா இப்போ இழைச்சது? ஓகே ஓகே. எத்தனாவது? புரியல, 3 6 7 8வது 7வது. ரைட் 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 ரைட். இங்கே வாருங்க, அம்மா வந்து இதில் சுலகப்பட்டி. என்ன சுலகப்பட்டி? இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து எதுக்காகம்மா நடக்குது? யாழ்ப்பாண மக்களின் பாரம்பரியம் அபிவிருத்தி, இந்த பிரயோசனமாக செய்கிறது, பனையால் எவ்வளவு பிரயோசனத்தை பெறலாம்ன்றதுக்காக வந்து நினைவுபடுத்துகிற விதமாக வந்து நீங்கள் செய்றீங்க. யாழ்ப்பாண மக்களின் பாரம்பரியம். ஓலையில் ஒரு ஓலை எடுத்து கிடுகு இந்த பனையால் அந்த செய்கிற வீடு கூட்டுறது வெட்டி வந்து நவாலி மண்ணில் வந்து இருக்கிற ஒரு விஷயம். நவாலி மக்களின் பாரம்பரிய நினைவு ஆண்டு விழாவாக்கு 75வது ஆண்டு விழா முன்னிட்டு இதை வந்து நீங்கள் வந்து நினைவுபடுத்துறீங்க. என்ன ஓகே ஓகே ஓகே. பாருங்க, அம்மாக்களை வந்து வரிசையாக நீத்திப்பட்டி சுலாகன்னு சொல்லி எல்லாம் வந்து இழைச்சி கொண்டிருக்கிறோம்.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலய வீதியூடாக வந்து வர போகிறாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையணை சண்டை பாருங்க, பாரம்பரியமான ஒரு இது ஒரு விளையாட்டு. இதை வந்து இங்கே வந்து நினைவு கூற விதமாக வந்து இதை வந்து இதில் செய்து காட்ட போயினோம். பார்ப்போம் எப்படி இருக்க போகணும்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உரலும் உலக்கையும் எங்களுடைய பழைய கால நினைவுகள் இதெல்லாம் வந்து இப்போ இல்லை, ஏன்னா எல்லாம் வந்து மிக்சி கிரைண்டர் வந்ததில் இப்போ இல்லை. இதில் வந்து அம்மாக்கள் வந்து இதை செய்து காட்டி கொண்டிருக்கிறோம். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா அம்மி வந்து சரி என்ன நடக்குது இப்போ? நாங்கள் கலாச்சார இதழ் அரைக்கிறோம் பழைய முறையில். இப்பவும் கூட விட்டு அப்படி இருக்கா இல்லை மிக்சி கிரைண்டரானா? இப்பவும் இருக்கு. உண்மையா இருக்கு. ரைட், உண்மையிலேயே வந்து இப்போவும் அவங்களுடைய வீட்டில் வந்து இருக்காம். இது வந்து என்ன மாறைக்கிறது என்ன? அதான் மாறைக்கிறது இல்லை, மாறைக்கிறது என்ன? ரைட், இப்போ எங்கள்கிட்ட இப்போ குறைவு. அவருக்கு நீங்கள் அரைச்சி காட்டுங்க இங்கே பாருங்க, அம்மா வந்து அரைக்கிறா பாருங்க. பழமை வந்து மாறாமல் அந்த விஷயங்களை வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தி அந்த விஷயங்களை வந்து செய்கிறாங்க. அக்கா வந்து இதில் குடத்தை வந்து இடுப்பில் வந்து சுமந்து கொண்டிருக்காங்க. இது என்ன செய்கிறது? இது உளுந்து அரைக்கிறது என்ன? ரைட் அரைச்சி காட்டுங்க, உளுந்து இல்லை. ஓகே, அந்த நினைவுகளை வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து செய்து காட்டுறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை வந்து செய்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு விடயமாக வந்து நடந்து கொண்டிருக்குது. இங்கே பாருங்க, இப்படி தான் வந்து எங்களுடைய பழைய காலத்தில் வந்து முதியவர்கள் மர நிலவுகள் இருந்து பாட்டு கேட்டுக்கொண்டு வெத்தில சப்பி கொண்டு காய்ச்சி கொண்டு வந்து இருப்பினும் அந்த நினைவை வந்து நினைவு கூற விதமாக வந்து இந்த இடத்துல வந்து அதை வந்து காட்சிப்படுத்திக்கணும். பாருங்க, உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்கவே இதெல்லாம் வந்து ஒரு பூரிப்பாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த விழாவில் ஒழுங்கு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி உண்மையிலேயே நம்ப முடியாமல் கிடக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாவில் வந்து இந்த நீர் அள்ளுற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து அதை சிறியதாக துலா போன்ற அமைப்பு வந்து செஞ்சு அழகாக வந்து காட்சிப்படுத்திக்காங்க. வரிசை கிரமமாக வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்க, அடுத்த விஷயம் இங்கால வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ள வந்து அதை புட்டை வைக்கிறது மண் சட்டியில் முட்டுப்பானை எல்லாமே வந்து மண் சட்டியில் வந்து தான் வந்து எல்லாமே வந்து செய்கிறது. அந்த உணவு வந்து உரியில் வந்து கட்டுறது, சாப்பாடு வந்து பழுதாக வந்து உரியில் வந்து கட்டுற விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இல்லை. ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்திக்காங்க, சிறப்பாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உழவர்களுடைய இந்த நெல் வந்து அறுவடை வந்து செய்கிறது பாருங்க. முந்தியெல்லாம் வந்து தூக்கி வந்து அடிப்பாங்க. என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராமிய முறைப்படி இந்த நெல் வந்து அறுவடை செய்கிறது ஏற்கலப்பைகளை வந்து பயன்படுத்திக்கணும். இதில் வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி கொண்டுருக்காங்க. ஐயா வந்து இதில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்படித்தான் வந்து என்ன சொல்லுங்க. இப்படி தான் நாங்கள் பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்றும் பாவிக்கிறீங்களே, இந்த சிரட்டு வாய்ப்பம், இந்த ஓலைப்பெட்டி, மண்பானைக்கு கஞ்சி கொண்டு வருவோம். அகப்பே பாருங்க எல்லாம் எங்களோட பழைய முறைகள் இதெல்லாம் அட்டு போச்சு. இப்படி நெல் அடிச்சு தான் நாங்கள் விதை நெல் பாவிக்கலாம், காலங்காலம் பாவிக்கலாம். இப்போ வந்து மெஷினரியில் வந்துடுது, மிஷின் வந்து எல்லாத்தையும் சப்பி போட்டுக்குவோம். ஐயா வந்து அந்த பழைய நினைவை வந்து இதில் வந்து கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். ஐயா அடிச்சு காட்டுங்க அடிங்க. இப்படித்தான் வந்து நெல் வந்து எடுக்கிறது. சிறப்பாக இருக்கும் உண்மையிலேயே. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து இதில் வானொலிகள் எல்லாமே வந்து இதில் வந்து காட்சிப்படுத்திங்க பாருங்க. பெட்ரோல் மார்ச் எல்லாம் வந்து இந்த காலங்களில் வந்து இங்கே யார் வைக்கிறது பாருங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பழைய கால பெட்டகங்கள். யானை தந்தத்தில் செய்தது இது எப்போ எந்த காலத்தினுடையது? பழங்காலம், காலம் தெரியாது, எங்களோட தாத்தாவின் காலம். இதெல்லாம் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறோம் வீட்டில். பெட்ரோல் மாச்சுகள் நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து பாரம்பரியத்தை வந்து ஒன்றா வந்து சேர்த்து வைக்கிறதுன்றது வந்து உண்மையிலேயே ஒரு அரிய விஷயம். இதெல்லாம் வந்து பாருங்க காட்சிப்படுத்திக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் ஒருவர் வந்து இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். அவரோட வந்து கதைப்போம். ஏன் இந்த வேஷம் வந்து போட்டிருக்கிறீங்க? இதற்கா இந்த மன்னனுடைய வேஷம் வந்து இதற்காக நீங்கள் பழைய பாரம்பரியத்தை வந்து நினைவுபடுத்துறீங்களா? நான் நாட்டை ஆண்ட சங்கிலிய மன்னன் 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு தலைவன் ஒருவன்
இந்த நாட்டை ஆண்டான். அதற்கு பிறகு பாரம்பரிய நிகழ்வு ஒன்று நடப்பதை இங்கு வந்திருக்கின்றேன். அந்த நிகழ்வு நடக்கிறதால நீங்கள் மீண்டும் மறுபடியும் வந்துக்கிறீங்களே? கண்டிப்பாக வந்து இந்த காலத்தில் வந்து இப்படி எல்லாம் வந்து பார்க்க முடியாத மன்னர் அது வந்து இப்போ வேறு விதமாக மாறிவிட்டது. சங்கிலிய மன்னனுடைய அந்த உடைகள் எல்லாமே வந்து அணிந்து சிறப்பான முறையிலே வந்து இந்த அண்ணா பழைய நினைவை வந்து உண்மையிலேயே வந்து மீட்டிருக்கிறார். அதுக்கு வந்து உண்மையிலேயே நன்றி. ஓகே, இந்த இடத்துல எங்களுடைய மீனவ மக்களுடைய வாழ்க்கை முறையை வந்து சித்தரிக்கிற முதமாக வந்து கட்டுமரம் வள்ளங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சு அதையும் வந்து நினைவு கூறுற விதமாக பாருங்க நினைவுபடுத்திக்கிறார்கள். உண்மையிலேயே சிறப்பான ஒரு விடயம் பாருங்க. அண்ணன் வந்து இப்போ வந்து வலிக்க போறார் பாருங்க. உண்மையிலேயே ஒரு சிறப்பாக இருக்குது. எல்லாமே வந்து பார்க்க அவ்வளோ அழகா இருக்குது, நல்லா இருக்குது. சிறுவர்கள் எல்லாம் வந்து இதில் வந்து இருந்து பயணிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கால இந்த முறைப்படி என்ன செஞ்சுருக்கீங்க இதில்? இது புழுக்கொடியல்மா, இது பெரங்காய் பணியாரம். பெரங்காய் பணியாரம் எல்லாம் செஞ்சுருக்கீங்க. அப்போ நாங்கள் சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். ஓகே, இங்கெல்லாம் என்ன இது குரகுழம்பா புட்டா? புட்டு குழல் புட்டு குரல் இது இலக்கஞ்சி இலக்கஞ்சி இங்கே பாருங்க, அந்த வாசமை வந்து அப்படி எனக்கு மூக்கு இழுக்குது. குரக்கன்மா புட்டு, இலக்கஞ்சி. இங்கே பாருங்க, பைத்தம் பணியாரம் இருக்குது. 50 ரூபாயா ஒரு புட்டு? ஆமாட்ட புழுக்கொடியல்மா என்ன? ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய பாரம்பரிய ஒடியல், எள்ளு ஒடியல், ஊறுகாய் என்னென்ன செஞ்சுருக்கீங்க? வடகம், மோர் மிளகாய், எள்ளுப்பாகு, எள்ளு, புழுக்கொடி, தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், புளி, காஜு எல்லாம் பழைய காலங்களில் நீங்கள் வந்து பயன்படுத்தின இது என்ன இழுப்பெண்ணெய் இதெல்லாம் வந்து இப்போ யார் பயன்படுத்துறது? என்ன நான் செய்தது, இதெல்லாம் நான் செய்தது. காஜு வாங்கி வறுத்து உடைச்சு, கிழங்கு வாங்கி புழுக்கொடி செய்து அம்மாவே இதெல்லாம் வந்து அம்மா அதனுடைய கையால் வந்து செஞ்சதாம். சிறப்பாக இருக்குது. எல்லாமே வந்து ஒவ்வொன்றையும் வந்து நினைவு கூறுறதுன்றதை வந்து எல்லாமே வந்து நடக்க ஒரு காரியம். ஆனால் இங்கே நவாலி மண்ணில் வந்து இதை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். உண்மையிலே சிறப்பு. ஓகே, அங்கே பாப்போம். ஓகே, அதை புதிர் என்று கூறுவார்கள். சூப்பர். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடி கொண்டிருக்கிறோம். அக்கா வணக்கம். இது எந்த விளையாட்டு? என்ன விளையாட்டு? பல்லாங்குழி. இது வந்து பழைய காலத்தில் வந்து இப்போ இல்லை என்ன? பழகிட்டு தான் விளையாடுறேன். அக்காக்கா வந்து பல்லாங்குழி விளையாடணுமாம். பழகித்தானம் வந்து இப்போ விளையாடி கொண்டிருக்கேன். இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இஞ்சாலையும் ஒரு விளையாட்டு வந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். இது என்ன விளையாட்டம்மா? இது என்ன விளையாட்டு? இது தாயம். இது வந்து என்னண்டு இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டு தெரியாது. தாயம் இது நாங்க எங்கட காலங்கள்ல, நாங்க சின்ன பிள்ளையா இருந்த காலங்கள்ல கூட விளையாடி நல்லா எங்கட பொழுதுபோக்கு நல்லா இருந்தது. இப்ப இல்ல. இதெல்லாம் இது விளையாட பிள்ளைகளுக்கு நேரம் இல்ல. டியூஷன், ஒரே படிப்பு, ஒரே அம்மாக்களும் ஒரே ஏத்தி கொண்டு சீரியல் படம் இதுகளோட நிக்கிறதால இதுகளை எல்லாம் விளையாட தெரியாது. விளையாடுங்க, சோனாலும் வானாலும் என்ன விளையாடுறது? சோனாலும் வானாலும் மூண்டு. பழைய காலத்தில் வந்து இப்படித்தான் வந்து சொல்லி விளையாடுறதாம். அந்த முறைப்படி வந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். ஓகே, தொடர்ச்சியாக ஆலய வீதி முழுவதும் வந்து இந்த பாரம்பரியத்தை வந்து இப்போ நினைவு கொண்டு வந்திருக்கணும். இதில் வந்து பாருங்க, எட்டுப்பட்டி விளையாட்டு. இதில் ஒரு தங்கச்சி ஒரு ஆள் வந்து விளையாடி காட்டுறாங்க. மேலே சிறப்பாக இருக்குது. இப்படித்தான் வந்து விளையாடுறது. இதெல்லாம் வந்து இப்போத்த காலங்களில் இங்கே இந்த பக்கத்தில் வந்து பாருங்க, கபடி விளையாட்டு வந்து இங்கே விளையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்தோட கூடிய ஒரு பழமையான ஒரு விளையாட்டு. இப்போ இந்த விளையாட்டுகள் ஒரு சில இடங்களில் இருக்குது. ஆனால் எல்லாரும் வந்து அதிகமாக மறந்துட்டோம். கபடி இதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து இல்லை பெண்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. தாச்சி இங்கே கரப்பந்தாட்ட போட்டியினை இது
நடாத்தி முடித்திருக்கின்றோம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 75வது ஆண்டு விழாவிலே 40 இளைஞர்கள் தன்மார்ந்த குருதி கொடையாளர்களாக ரத்த தானம் செய்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறோம். அதே போன்று 100 பேருக்கு இலவசமாக கண் புரை சத்திரை சிகிச்சை செய்ய முருகானந்தா சரசமோ நிலையம் தீர்மானித்திருக்கின்றது. ஆலயத்தினுடைய வீதி முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பழமையான அந்த விளையாட்டுகள் கலாச்சார வலிமைகளோட கூடிய அந்த விளையாட்டுகள்லாம் வந்து பார்த்தோம். இங்கே இடத்துல வந்து பாருங்க நிறைய பேர் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதில் ஒரு அந்த அண்ணா வணக்கம். என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் என்ன ஒரு வித்தியாசமாக நானும் பார்த்தவங்கள ஒரு வித்தியாசமாக பார்த்து ஒன்று என்ன பார்க்க தோணுது? இல்லை, இப்போ இங்கே வந்து நிறைய விடயங்கள் வந்து நடைபெறுது. வந்து எப்படி ஒரு பாரம்பரியம் எங்களோட பழைய காலத்து சொல்லி நடைபெறதை பார்க்க மேலே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட பார்வை எப்படி இருக்குன்னா வந்து இந்த விடயங்கள் வந்து என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா இப்படியான பாரம்பரியம் பண்பாடு வந்து எங்களை விட்டு இன்னும் போகலை. ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கு இதில் காணப்படுற பல விடயங்கள் எங்களோட பலருடைய வீட்டே இருக்கு. நான் இப்போ பிஸி ஆகிட்டோம், எங்களோட வாழ்வியல் மாறிட்டுன்ற சில நான் மாற்றங்களை தவிர்க்கலாம். ஏன்னா குயிக்காக ஓட வேண்டிய காலம் ஆகிட்டோம். ஆனால் ஓரான விஷயத்தை விட்டு நாங்கள்லாம் கொஞ்சம் பின்னுக்கு போகிற இந்த பண்பாடு பாரம்பரியம் எங்கள்கிட்ட இருக்குது. பாரம்பரியம் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் பழமை ஆகலை. இப்போ நாங்கள் இப்போ இதில் கொண்டாடப்படுறது சரியான விஷயம் தானே. அதை நாங்கள் எங்களோட வீட்டில் எங்களோட ஊர்லேயே இதில் நாங்கள் திருப்பி கொண்டுடலாம். நாங்களாம் அதை இழந்தோண்டு போகிறோம். அப்படியே இழந்தோண்டு போகிறோம்ன்ற ஒரு பார்வைதான் இருக்குது. பாரம்பரிய விளையாட்டுகளிலே ஒன்றான நன்றி அண்ணாவுடைய அந்த கருத்தை மத்தியில் கேட்டோம். பாருங்க இந்த இடத்துல வந்து மீண்டும் மறுபடியுமாக இந்த சனசமூக நிலைய மூன்றல்ல வந்து இந்த பாருங்க அந்த வீர விளையாட்டுகள் அதை அனைவரும் கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்தில் நாதஸ்வர தமிழ் வாசிக்கும் நாதஸ்வரிய கச்சேரியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமது ஆலயத்துக்கும் சரி நமது சனேயம் சமூக நிலையத்துக்கும் சரி எப்போது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வந்து வாசிப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிரியின் கண்ணுக்கு தெரியாமல் சுழற்றி காற்று கூட தன்மை
வணக்கம். நாங்கள் இப்போ இந்த விழாவில் வந்து சிறப்பிச்ச ஒரு அண்ணாவோட வந்து நிற்கிறோம். அண்ணா சொல்லுங்கண்ணா. இது 75ஆம் ஆண்டு விழா. ஓகே. அதுக்கு வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் வந்திருக்கு. நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க? ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துருக்கீங்க. இந்த நிகழ்வுக்காண்டி தான் வந்துருக்கீங்களா? இதுக்கும் கோயில் கொடியேற்றம் இருக்குது. எப்போ கொடியேற்றம்? 18ஆம் தேதி. 18. எப்படி இருக்கு? இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்க்க தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலே முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் ஆலயத்தை சுற்றி இந்த பாரம்பரியங்களை வந்து செஞ்சீங்க, அதான் என்ன சிறப்பாக இருந்தது. ஓகே, காட்சி சந்தோஷம். ஓகே, நன்றி நன்றி. ஓகே, என்ன நான் முதல் சொன்ன மாதிரி தான் தெரியும். எங்களோட முன்னோர்கள் காட்டிய பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாம் அதெல்லாம் எங்களை சுற்றி தான் இருக்கு. நாங்கள் அதை தாண்டி கொஞ்சம் விலகி போகிறோமே வேறு அதுங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விடயத்திலையும் வந்து அந்ததில் இருந்தவர்கள் அந்த செயற்பாடு செஞ்சவர்கள் எல்லாருமே வந்து ரியலாக தான் செய்யணும். இப்போ வந்து அதுக்காக ஃபைட் செஞ்சோ இல்லாட்டி நடிக்கணுன்றதை கலையாக இருந்தால் கூட அப்போ எல்லாமே சுற்றி தான் இருக்கு. இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ போன் இணையத்தின் வளர்ச்சி நிறைய விடயங்கள் வந்து தாக்கம் செலுத்துது. ஆனால் இந்த பண்பாட்டு கலாச்சாரம் பாரம்பரியத்தை நாங்கள் தூரம் இன்னும் போயில்லை. அது ஒரு எட்டாக்கனியாக இல்லை, நாங்கள் ஒரு தூரக்கனியாக்கி கொண்டிருக்கோம். இல்லை பக்கத்தில் இருக்குது. நாங்கள்லாம் நான் அதை மறந்துட்டு வேறு உலகத்துக்கே போயிட்டோம்னு நான் நினைக்கிறேன். இல்லை போய்க்கணும். சில வளர்ச்சியால் தடுக்கலாதான். ஆனால் வளர்ச்சிக்காக சில விடயங்களோட கூட புலம்பெயர் தேசத்துலேருந்து வந்து பார்க்குறாங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு சந்தோஷம் தான் பார்க்குறல. ஆனால் இது எங்களை விட்டு என்ன கணவரம் போயில இதுவே நம்ம முயற்சியை பாராட்டணும். அதிலே நாங்கள் அதை திருப்பி கொண்டு வரணும், ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கண்டிப்பாக. நன்றி. ஓகே, இங்கே வந்த ஆக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். எனக்கும் சரியான கலையாக கிடக்கு நடந்து வந்தது. ஓகே, குடிப்போம். நவாலியூர் என்றாலே கலைஞர்கள், கவிதைமான்கள், அறிஞர்கள் பலரும் தோன்றிய இந்த பூமி எல்லாத்துக்கும் மேலாக சுதந்திரப்பட வச்ச இடம் இது. சரியா? அப்போ இதில் நாங்கள் 1951ஆம் இந்த நிலையம் துவங்கப்பட்டது. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 7-8 வயது. அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு அந்த நினைவுகள் அப்படியே இருக்கின்றது. நான் ஒரு எழுத்தாளன்டா இல்லை எழுத்து எழுதி தரலாம், எழுதுறாண்டா பெரிய மகாபாரதம் மாதிரி எழுதணும். ஆனால் உண்மையிலே காலத்துக்கு காலம் தோன்றிய நிர்வாகங்கள் நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற்றது. சரியோ? ஒவ்வொருவரும் தங்கிற காலப்போது ஒவ்வொரு உச்சக்கட்டத்துக்கு இதை கொண்டு வந்தது. அதிலே குறிப்பாக அப்பச்சி மாலிங்கம் சிற்றம்பலம் அமரர் சிற்றம்பலம் அவர்கள் இறுதி காலம் வரை இந்த நிலையத்தோடு ஒட்டி இருந்தது. மற்றது பல கலைஞர்களை உருவாக்கினது. சுருக்கமாக சொல்ல போனால் நிர்மலா திரைப்படம் கதவதனம் விழுத்தால இந்த நடேசன் இப்போ இருக்கிறேன். மற்றது வந்து ரகுநாதன் அவர் எல்லாருக்கும் மேலாக கலையது சொர்ணலிங்கம் இங்கே இருந்தபடியா அவர்கிட்ட குருவாப்போ இல்லை நல்ல நாடகத்தை பண்ண. உதாரணத்துக்கு சொன்னா கம்பவாரி ஜெயராஜ் கூடி ஆரம்ப உரையோடு இங்கே ஆற்றினவர் மாணவனாக இருக்கும் பொழுது இல்லை கேள்விப்பட்டிருக்கவே இல்லை. அப்போ அந்த காலத்தில் அப்படி இந்த கலைஞர்கள் உருவாக்கினது. இந்த இடம் என்னென்றால் முந்தி நீங்கள் பார்க்க மாட்டேன், நான் சின்ன பிள்ளையில் இருக்க மான் சோலையும் மண்திடலுமாக இருந்தது. அப்போ நாடகங்கள் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது, மக்கள் இருந்து ரசிக்கக்கூடிய நிலவாய் அமைப்பு இருந்தது. இப்போ எல்லாம் விட்ட வழியாக போய் கொஞ்சம் இதாக போயிடுது. அப்போ அந்த காலத்து காலம் வெள்ளி விழா, மற்றது வெள்ளி விழா மண்டபம், அப்படியே வந்து வைர விழா மண்டபம் போன. இப்போ கடைசியாக நாங்கள் இந்த 100ஆண்டு காலத்தில் நிற்கிறோம். அதுக்கிடையில் வந்த நிர்வாகங்கள் சிறப்பாக நடத்தினது. இப்போவும் பல கலைஞர்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கிறார்கள். இந்த நிலையத்தை சேர்ந்தவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறார்கள். இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இந்த முருகானந்தாவுடைய அன்பினாலே அங்கே முருகானந்தா பாடசாலையோடையும் வச்சிருக்கிறார்கள். இந்த பாடசாலை கூட அதுவும் 50 ஆண்டுகளை தாண்டி சென்று கொண்டு இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 30 மாணவரை பார்த்தாலும் எத்தனை மாணவர்னு நீங்கள் கணக்கு பண்ணுங்க. அவ்வளோ பேரும் இப்போ அவர்கள்தான் இந்த படித்த மாணவர்களால் டாக்டர், இன்ஜினியர், குறிப்பாக சரவணன் என்று கேள்விப்பட்டிருப்பேன். மட்டக்களப்பிலே அவர் ஒரு மகப்பேற்று வைத்தியர். அவர்களெல்லாம் இங்கே படித்தவர்கள் ஆனபடியாக இது ஒரு கல்விக்குரிய இடம். இந்த மண் கலைக்குரிய இடம்.
அப்போ நாங்கள் இந்த சிறு வயதிலேருந்து இத்தவரையும் நிழலாக ஆடிக்கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள் என்னென்ன எழுத்து வடிவில் என்னால் முடியாது இருந்தும் பல கலைஞர்கள் உருவாக்கினார். இந்தியா நிகழ்ச்சி வந்து இப்போ இன்றைய நிகழ்ச்சி வந்து இந்த கிராமிய பழைய நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தினாங்கள். விவசாயத்தை அறிமுகப்படுத்தினோம். பழைய விவசாய முறை, மற்ற பனியோட பயன், மற்ற பழைய பாவனைகள், முந்தைய இப்போத்தே செல்போன்களை பாவிக்காமல் பழைய முறையிலேருந்து நாங்கள் இந்த பிளாவுக்குள்ளேருந்து கூடி கதைக்கிற ஒரு தன்மை, பத்திரிகை படிக்கிறது. அப்போ அதெல்லாம் நல்ல மாதிரியாக நடந்தோம். இப்போ அந்த பத்திரிகை படிக்கிற தன்மை இல்லை. அப்போ அதுகளெல்லாம் எங்களை விட்டு போய் தனிமைப்படுத்தி போட்டு இந்த தம்பியோட நான் கதைக்கணும்னா பேப்பர் வச்சு அவருக்கும் விஷயத்தை சொல்லணும். இப்போ அவர் செல்வன் பார்த்துட்டு கொண்டிருக்கே நான் கதைக்கப்படாது. அனுப்பிவிடுறது உங்களோட நான் கதைக்க மாட்டேன். நேருக்கு நேரம் நின்றாலும் கதைக்க மாட்டேன். அப்போ அப்படி சில காரியங்களை இந்த நிலையம் வந்து இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாட்டியல் இந்த விழா வந்து பெரிய ஏற்பாடு. எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் எல்லாம், வெளிநாட்டு உறவினர்கள், அவர்கள் பழைய நிலையத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் நிதியை அனுப்பியிருக்கிறார்கள். நல்ல பிரயோசனமான காரியங்கள் செய்கிறோம். அன்றைய நான் இரத்த தான முகாம் செய்தோம். அதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் சமூகம் அளித்திருந்தார்கள். 40-45 ரத்தம் கொடுத்திருந்தார்கள். மற்றும் நாங்கள் இப்போது அடுத்ததாக ஒரு அதாவது கட்டேக் என்று சொல்வது, அந்த கட்டேக் ஆப்ரேஷனுக்கான சத்திரிய சிகிச்சைக்கான ஆயுதங்களை முன்னெடுத்திருக்கிறோம். நாங்கள் 15ஆம் தேதி ஆக்களை தெரிவு செய்து அவர்களை நாங்கள் பெரியாஸ்பத்திரி போதனா வைத்தியாலயக்கு அனுப்பி அவர்களுக்குரிய செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 100 பேர் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படியான பெரிய 100 பேர் வந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டு சத்திரிகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதோடு தொற்றா நோய்க்கான மருத்துவமாகவும் அன்றைக்கு நடக்கும். எங்களுக்கு பலரும் டாக்டர்மாரும் உதவி தான், எல்லாரும் உதவி. நாங்கள் நிலையத்துக்கு பொதுவாக நான் உண்டை சொல்ல வேண்டும், வாசனை என்று சொல்வது பகிரதன் அவருக்கு அவற்ற முயற்சி கொஞ்சம் கடுமையான முயற்சி. பகிரதன் என்றாலே அது விடாமுயற்சி என்றால் கருத்து ஆனபடியாக அவரும் சகாக்களும் நல்ல முறையில் இதை முன்னெடுத்து செல்வது பாராட்டுக்குரிய விஷயம். நன்றி. வணக்கம். நாங்கள் இன்று 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். இது பல வருடங்களாக 90, 89, 90களில் நடந்த போர் சூழல் காரணமாக நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ஆனால் வருடம் எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட கோயில், எங்களோட வாசகசாலை, எங்களோட சமூகம் அந்த சிந்தனை தான் நெடுகளும். அப்போ அதால் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து போடுறோம். நாங்கள் இந்த முறை இது 75வது வருடம் என்று சொல்லிக்கல எங்களுக்கு மிகவும் எங்களோட வீட்டு கொண்டாட்டங்கள் அப்படி நடக்கிற மாதிரி போன ஒரு கிழமை நான் ஆனால் இங்கே பார்த்தா மக்கள் எல்லாரும் இரவு பகலா. இப்போ போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இந்த கேணி புதுசாக கட்டினது தானே, அதே மாதிரி இதுக்கும் இப்போ ஊர் எல்லாம் திரண்டு, ஊர் ஜனங்கள் எல்லாம் திரண்டு வந்து பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இருந்திருந்து ஆக்கள் என்ன போவோம் வந்து கொண்டே இருக்கணும். இன்றும் மத்தியானமும் கணக்கு ஃபேமிலி கூடுதலான குடும்பங்கள் வந்து அங்கே நித்திர எல்லாம் நிற்கணும். அப்போ அப்படியாக இப்போ மற்றது என்னென்னு சொன்னால் பழைய பாரம்பரிய பொருட்கள், பாரம்பரிய தொழில்கள் எல்லாம் எங்களை விட்டு இப்போ கைவிட்டு போய்கொண்டிருக்குது. அதை இந்த பிள்ளைகள்கிட்ட சிந்தனையை நினைக்கும் போது சரியான என்னென்னு சொல்ல தெரியல. அதை நாங்கள் மீட்டு கொண்டுவரணுமன்ற முயற்சியில் இன்று பார்த்துருப்பீங்க தானே, இங்கே இந்த பழைய எங்களோட பாரம்பரிய கப்புகள், நாங்கள் குடிக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வைத்து பிள்ளைகளுக்கு உரல், உலக்கை, அம்மி, குழவி, திருகை, ஆட்டுக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இந்த பிள்ளைகளுக்கு திருப்பியும் நாங்கள் இதுகளை காட்டி இதன் மூலமாக இப்போ நாங்கள் என்ன எலக்ட்ரிக் சாமான்கள், கரண்ட் அதுகளோட சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் இயற்கையாக நாங்கள் எங்களோட இதுகளை பேணி காக்க வேணுமன்றதுக்காக அவை எங்கே இருந்து எல்லாம் எடுத்து அவை சரியான கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் ஏனென்றால் எல்லாம் அருகி போடுது.
அருவி இல்லாமல் போயிட்டுது. குறைஞ்சு போச்சு. அப்போ எல்லாத்தையும் எடுத்து நேற்று இரவு ஒவ்வொரு நாளும் ஒரு கிழமைக்கு மேலேயா இரவா எல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி பிள்ளைகள் அந்தளவு முயற்சி. எனக்கு அந்த அதிசயமாக இருக்குது. என்னென்று வைக்க இந்த சிந்தனைகள் எல்லாம் இப்படி வருகுதுகள் எடுத்து வைக்கணும், பழசுகள் எல்லாத்தையும் காட்டணும்ன்ற அதை யோசிக்கிறேன். அந்த அளவில் நாங்கள் எல்லாத்தையும் எங்கட பாரம்பரிய உணவுகள் எல்லாம் போயிட்டுது. எங்கட பாரம்பரிய உணவுகளை வெளிநாட்டில் நாங்கள் இப்போ இஞ்சைவே இல்லை, இதுகளை எல்லாம் மறந்திருக்கணும். இதுகளை சாப்பாடுகள், இந்த எங்கட உணவுகள், இது தானியங்கள் எல்லாம் மறந்துட்டோம். ஆனால் அதை வெளிநாடுகளில் எடுத்தாவே வேற மாதிரி திரிவுபடுத்தி அதை மருந்தா எங்களுக்கு தெரியணும். என்ன அப்போ அதுகள் எல்லாத்தையும் நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது. திரும்பி எங்களோட பாரம்பரிய இதுகள் நாங்கள் செய்கிற மாதிரி வரணுமன்றதான் எங்களுடைய ஆசை. முழுக்க எங்களோட மருந்து சாமான், எங்களோட உணவு முழுக்க மருந்து. அப்போ அதையாவே என்னென்னா அதை பெரிய வேற இது மாதிரி திரிவுபடுத்தி அதை எங்களுக்கே விற்கணும். என்ன அப்போ அப்படியாக இங்கே எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்கே பாருங்க, மாட்டு கொட்டில், கிணறு, கப்பி, தண்ணி அழுறாங்க பாருங்க, உரியில் அங்கே மோருகள், அங்கே சூட்டடுப்பு. அப்போ அதுகள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு தெரியாது. என்ன இனி பிள்ளைகளுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு கேட்கல. நாங்கள் அங்கே விளக்கு, கை விளக்கு பாருங்க, கை விளக்கு, இந்த கொத்து, இந்த பானை, அப்படியே புதுசாக எல்லாத்துங்க பெட்ரோல் மார்க்ஸ் அதெல்லாம் நாங்கள் இப்போ திருப்பி அதை மீட்டு பிள்ளைகளுக்கு இதுதான் நாங்கள் வாழ்ந்த எங்களோட விளக்குகள் இதுகளை காட்டி கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு இது இப்படித்தானே அம்மா அப்பாவே இருந்தவேன்ற இது வரும், என்ன எண்ணங்கள் வரும். அப்போ அதால் இன்றைக்கு சரியான சந்தோஷத்தில் நிற்கிறோம். 75வது ஆண்டு நிறைவு மிகவும் சிறப்பாக சொல்லேலாது பிள்ளைகளுக்கு சரியான வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று. மற்றது முருகானந்தா சனசமூக நிலைய தலைவர், பொருளாளர், செயலாளர், அனைத்து இளைஞர்களும் ஒன்று கூடி இந்த பெரிய சேவையை செய்யணும். என்ன அவை தங்கட மக்கள், தங்கட நாடு, தங்கட சமூகம் நல்லா இருக்கணும். நாங்கள் வெளிநாட்டில் இருந்து இவைகளுக்கு காசுகள் அதுகள் அனுப்பினாலும் இந்த இருக்கிற சமூக தொண்டர்கள் செய்தால் தானே அது நிறைவேறும். சும்மா சொல்லிக்கொண்டு கடைசி வந்தாலும் நடக்காது. அப்போ அவைக்கும் மனதார அவையை வாழ்த்தி கொண்டு இன்னும் அவை மென்மேலும் சேவை செய்து எங்களோட ஊரை, நல்ல ஊர் மக்களையும் சமூகத்தையும் நல்லா உயர்த்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. சிறப்பாக நிறைய பேர் காட்சிப்பாங்க. நடைபவனியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பழைய விஷயங்களை இன்றைய நாளில் நினைவு கூர்ந்தாங்க. காணொளி பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இன்னொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். ஓகே, பாய்.